பயம்ங்கிறது வெறும் உணர்வு மட்டும் இல்லை, அது ஒரு எச்சரிக்கை. நாம போற பாதை சரியில்லைன்னு நம்ம உள்மனசு சொல்ற அந்த ஒரு நொடி தான் த்ரில் ஆரம்பமாகும். இன்னைக்கு நாம பார்க்க போறது கரூர்ல இருந்து ஈரோடு போற அந்த பழைய நெடுஞ்சாலையில பல டிரைவர்கள் நேருக்கு நேரா சந்திச்ச ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செந்தில் என்பவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிஜமான சம்பவம். செந்தில் ஒரு 32 வயசு இளைஞர். கரூர்ல இருக்க ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில சீனியர் டிரைவர். அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி ஆர்டருக்காக ஈரோடு போயிட்டு மல்லிகைப்பூ வாசனை வீசுற அந்த அக்டோபர் மாசத்து நள்ளிரவுல திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. ரோடு அப்படியே வெறிச்சோடி கிடக்கு. அந்த காலகட்டத்துல போடப்பட்ட தார் ரோடுங்கிறதால அங்கங்க மேடு பள்ளங்கள் இருக்கு. காரோட விண்ட்ஷீல்ட்ல லேசான பனிமூட்டம் பரடுது. வைப்பர் ஆன் பண்றாரு. அந்த சத்தம், அந்த நிசப்தத்துல ரொம்பவே உறுத்தலா இருக்கு. திடீர்னு காரோட ரேடியோல வர்ற பாட்டு கரகரன சத்தத்தோட கட் ஆகுது. ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்பன்ஸ். செந்தில் அதை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது தான் கவனிக்கிறாரு, வெளியில டெம்பரேச்சர் திடீர்னு குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. மணி 2:05 இருக்கும். வண்டி புகழ் தாண்டி ஒரு வளைவுல திரும்பும் போது தூரத்துல யாரோ ஒருத்தவங்க ரோட்டோரமா நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. பக்கத்துல போக போக தான் தெரியுது, அது ஒரு வயசான பாட்டி. அழுக்கான வெள்ளை சேலை, கையில ஒரு பழைய பித்தளை செம்பு ஒண்ணு வச்சிருக்காங்க. செந்தில் வண்டியை மெதுவாக்குறாரு. அந்த பாட்டி வண்டியை நிறுத்த சொல்லி கை காட்டுறாங்க. அவங்க முகம் ஒரு விதமான சாம்பல் நிறத்துல இருக்கு. கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்ல, ஆனா ஒரு பெரிய வேதனை தெரியுது. பாட்டி நடுங்கும் குரல்ல, தம்பி, என் பேரன் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்ப்பா, கொஞ்சம் வந்து பாருப்பா, என்னால முடியலன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் செந்திலுக்கு வேற எதுவுமே யோசிக்க தோணல. அந்த இருட்டுல ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு வண்டியை ஓரம் கட்டிட்டு இறங்குறாரு. அந்த பாட்டி முன்னாடி ஓடுறாங்க, செந்தில் பின்னாடியே ஓடுறாரு. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா, அந்த பாட்டி ஓடும்போது தரையில அவங்க கால் பதியல, சத்தமும் வரல. ரோட்ல இருந்து ஒரு 50 அடி தூரத்துல ஒரு பாலடைஞ்ச பெரிய கிணறு ஒண்ணு இருக்கு. சுத்தி முள் செடிகளா இருக்கு. அந்த பாட்டி கிணத்து மேல ஏறி நின்னு எட்டி பாக்குறாங்க. செந்தில் மூச்சடிக்க கிணத்துக்கிட்ட ஓடி வந்து பாக்குறாரு. பாட்டி, எங்க எங்க உங்க பேரை எங்க விழுந்தா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பாட்டி மெதுவா செந்தில திரும்பி பாக்குறாங்க. அப்போ அவங்க முகம் மெதுவா மாற ஆரம்பிக்குது. கண்ணங்கள் ஒட்டி போய் கண்கள் முழுசா கருப்பா மாறுது. அவங்க வாய் திறக்கும் போது ஒரு அழுகிய வாடை வீசுது. அவன் கீழதான் இருக்கான், நீயும் வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பின்னோக்கி அந்த கிணத்துக்குள்ள குதிக்கிறாங்க. ஆனா இதுல அமானுஷம் என்னன்னா, கிணத்துல தண்ணி மேல விழுந்த சத்தமே வரல. செந்தில் பதறி போய் டார்ச் அடிச்சு பாக்குறாரு. ஆனா அந்த கிணறு பல வருஷமா காஞ்சு போயிருக்கு. உள்ள வெறும் எலும்பு கூடுகளும் குப்பையுமா தான் இருக்கு. இத பார்த்த செந்தில் அங்கிருந்து அலறி அடிச்சுக்கிட்டு கார் கிட்ட ஓடி வர்றாரு. வண்டிக்குள்ள ஏறி லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அப்போதான் காரோட விண்ட்ஷீல்ட்ல உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஈரமான கைரேகை ஒன்று தெரியுது. அதாவது வண்டிக்குள்ள யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்த மாதிரி. மறுநாள் செந்தில் அந்த ஊர் பெரியவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயமே தெரிய வருது. 1990கள்ல அதே இடத்துல ஒரு பாட்டி தன் பேரனை காப்பாத்த அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அவங்க ஆவி இன்னமும் யாராவது அந்த கிணத்துக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு அந்த ஊர்ல ஒரு பேச்சே இருக்கு. இது வெறும் கற்பனை கதை இல்ல. இன்னமும் அந்த கரூர் நெடுஞ்சாலையில ராத்திரி நேரத்துல போற டிரைவர்கள் அந்த வெள்ளை சேலையில கட்டின பாட்டிய பாக்குறதா சொல்றாங்க. குறிப்பா நள்ளிரவு 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் பிரம்மையா இல்ல நிஜமாவே அங்க ஏதோ ஒரு ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்கா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம ட்ரில்லர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான அனுபவத்தோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.